ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கொயர் கியூப் கட்டேஜ் சேனல். ஸோ இன்றைக்கி வீலாக் ஈஸ்டர் சண்டேக்கு நாங்கள் வந்து சர்ச்சுக்கு கிளம்புன வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? 2 குட்டீஸ்க்குமே நான் வந்து போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வந்து ஒரே மாதிரி ஃப்ராக். இந்த ஃப்ராக் வந்து என்னோடய நாத்தனார் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க அவங்களோட சேரீயில். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பாப்பாவுக்கு வந்து செயின் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படின்றதுக்காண்டி ஒரு மாடல் ஒன்று பார்த்துட்டு அதை ஆர்டர் போட்டிருந்தேன். நல்லா இருந்துச்சு க்யூட்டாக. பட் வந்து சின்ன பிள்ளைங்க போட முடியாது, ஏன்னா இது வந்து பெரியவங்களுக்கு உள்ளது போல் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு போடுறது கிடையாது. ஆனால் பட் நல்லா இருந்துச்சு செயின். ஸோ இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி போடணும். ட்ரெஸ்ஸுமே வந்து பார்க்கும்போது பாப்பாங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி 2 பேருக்குமே ஒரு வேறு ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருந்தேன். பட் வந்து அவங்க வந்து சடனாக இந்த ட்ரெஸ்ஸு வந்து போடணும், நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லவும் பாப்பா 2 பேருக்குமே பிடிச்சதுனால இந்த ட்ரெஸ் போட்டுவிட்டேன். 2 பேருமே இந்த ட்ரெஸ்ஸில் அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ வீடியோ எண்டில் அவங்க 2 பேரும் போடுறத நான் காட்டுறேன், இடையிலேயே போட்டு விடுறத. ஸோ இந்த இயரிங் வந்து எனக்கு வெளியில் வந்து வாங்கினேன் நான். நல்லா இருந்துச்சு இந்த இயரிங்கு. கிட்டத்தட்ட பார்க்கும்போது அது வந்து பீகாக் மாடல் நல்லா இருக்குது. பார்க்கும்போதே வந்து நான் வந்து ஸ்டோன் வேறு வச்சுருந்தாங்க. சரி, எங்கள் பெரிய பாப்பாவுக்கு பார்த்தோன்னே இது பிடிச்சிருச்சு, அதனால் அதுக்கு வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அவங்க 2 பேரும் கிளம்புறதுக்கு அவங்க 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சின்ன பாவுக்கு வந்துட்டு டயப்பர் வந்துட்டு இன்றைக்கி தான் போட்டாகணும். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாகவே நான் வந்து டயப்பர் போட்டு விட்றதில்ல. சம்மர் ஆரம்பித்ததுனால பாப்பாவுக்கு நான் டயப்பர் போடுறதில்ல. இன்னொன்று அவங்களுமே இப்போலாம் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே எங்கள் குட்டி பாப்பா வந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஆஹா, அம்மா எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுருக்காங்க, நம்மளுக்கு எல்லாமே போட்டுவிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாகிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே போடுறதுக்கு அது வேகமாக. அதுக்கப்புறம் நான் போயிட்டு 2 பேரையுமே லைட்டாக குளிப்பாட்டி விட்டுட்டு, ஏன்னா முன்னாடியே எண்ணெய் வச்சு இன்றைக்கி குளிப்பாட்டியிருந்தேன். ஸோ லைட்டாக குளிப்பாட்டி விட்டுட்டேன். டின்னர் வந்து நான் வந்து செய்யாததுனால ஹோட்டலில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ புரோட்டா, நான், பாப்பா அப்புறம் என் ஹஸ்பண்ட் 3 பேரும் புரோட்டா சாப்பிட்டோம். எங்கள் குட்டி பாப்பாவுக்கு மட்டும் சப்பாத்தி வாங்கி கொடுத்துருந்தோம், ஏன்னா அவங்க சப்பாத்தி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உட்காந்துருக்க பொசிஷனை பார்த்தீங்களா? ஸோ குருமா ஊற்றி குருமாவில் தொட்டு அவங்க புரோட்டா சாப்பிட்டாங்க. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் இந்த பெரிய குட்டி பாதி புரோட்டாவை தான் சாப்பிட்டுச்சு, ஏமாத்திருச்சு ஃபுல்லாகவே. ஸோ சீக்கிரமாக கிளம்பணுன்ட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் 2 பேரையும் குளிச்சு விட்டுட்டு கிளப்பலான்னா சின்ன பாப்பாவுக்கு டயப்பர் போட்டிருந்தா அது என் ஷால் எடுத்து நோண்டிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ட்ரெஸ்ஸை ஒரு வழியாக போட்டு விட்டுட்டேன்னா அதுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு. கலர் காம்பினேஷனும் நல்லா ப்ரைட்டாக இருக்கவும் பாப்பாவுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அது போடுறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு இப்படி அங்கிட்டு சுற்றிட்டு இருந்துட்டு அங்கேருந்து தூக்கி போட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் செயின் போட்டு விட சொன்னாங்க. ஸோ அவங்களோட செயினை எடுத்து போட்டு விட்டேன். ஸோ தங்க விலை கிடுகிடுன்னு ஏறதை பார்த்தா இன்னும் எப்படா செயின் எடுத்து வைக்கும் பிள்ளைங்களுக்கு அப்படின்றது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு தங்க விலை ஏறிட்டே இருக்குது. போட்டு விட்டோடனே ரொம்ப ஹாப்பி. செயின் போட்டு விட்டோடனே செயின் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு மேக்கப் போட சொல்லிவிட்டு மேக்கப் திங்ஸ் எடுத்தோம்னா அந்த பவுடர் அடிக்கிறதுக்கு நார்மலாக குளிப்பாட்டி விட்டுட்டு நான் வந்து பவுடர் அடித்து விட்றேன் அப்படின்னாவே ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னமோ தெரியல, இந்த மேக்கப் திங்ஸ் மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஃபேஸ் பார்த்திங்களா ரியாக்ஷனு க்யூட்டாக அப்படி கண்ணு ஒரு மாதிரி மூடிட்டு ஐஷேடோ போடு, லிப்ஸ்டிக் போடு அப்படின்ற மாதிரி நிறைய காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் ஜஸ்ட் லைட்டாக பவுடரை தான் தொட்டு இப்படி அடிச்சிட்டு இருந்தேன் அவங்களுக்கு. அப்புறம் லைட்டாக போட்டு விட்டு டச்சப் பண்ணி விட்டேன். அப்புறம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனால் லிப்ஸ்டிக் போட்டு விட சொன்னாங்க. நான் லைட்டாக டிப் பண்ணி இப்படி லைட்டாக மட்டும் வச்சு விட்டேன் லிப்ஸில். ஏன்னா ஓவராக கெமிக்கல்லாம் வரும் அப்படி இப்படின்றாங்கன்றதுனால குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே நம்ம பார்த்து தான் வாங்குகிறோம். இருந்தாலுமே எனக்கு போட்டு விடுறதுக்கு கொஞ்சம் பயம்தான். அந்த ஐஷேடோ போட்டு விட சொல்லி தான் ரொம்ப அடமுடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்து 2 பேருக்குமே பிங்க் கலர்லேயே, அவங்க ட்ரெஸ் பிங்க் கலர் இருந்தாலும் பிங்க் கலர்லேயே நான் போட்டு விட்டுட்டேன். செயின் போட்டதும் போது எங்கள் சின்ன குட்டி பாப்பா என்ன பண்ணிடுச்சு, அந்த செயினை தூக்கி டாலர் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு டாலர் தெரிகிற மாதிரி போட்டுக்கிச்சு. அடுத்து பெரிய பாப்பாவை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அடுத்து அவங்கள தான் ரெடி பண்ணணுன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் சின்ன பாப்பா வந்து அப்பப்போ வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. கிளிப்பு வைக்க குத்தாமல் விட்டுட்டேன் நான். ஸோ கிளிப்பை எடுத்து வந்துட்டு கிளிப்பு குத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. எவ்வளோதான் நம்ம கிளிப்பு, ஹேர் பின்ஸு, அவங்களுக்கு அந்த தலைக்கு வைக்கிறதுக்கு பவு எல்லாம் வாங்கி வச்சாலும் அந்த லாஸ்ட் மினிட்ல எதுவுமே கிடைக்காது. தேடி நம்ம எடுத்து வச்சோம்னா நம்ம ஒன்று எடுத்து போட்டு வரதுக்குள்ள இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிக்குவாங்க.
நான் லிடியா குட்டிக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தேன். நான் அந்த டைமில் வந்துட்டு டிவினா குட்டி அங்கே ஏதோ ஸ்டிக்கர்ஸையோ எதையோ வந்து நோண்டிகிட்டே இருந்தாங்க. நான் அதை பார்க்க முடியல. வைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இன்னொன்று என்னோடய கிளிப்பு வந்துட்டு கேட்டுக்கவும் நான் அந்த கிளிப்பை கழட்டி கையில் கொடுத்துட்டேன். அதை வச்சு தான் விளாண்டுட்டு அது ஏதாவது நோண்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ கையில் வந்து பாப்பாவுக்கு வாங்கின ப்ரேஸ்லெட், அந்த மாடல் வந்து ப்ரேஸ்லெட் மாடலை வந்து எடுத்து அவங்க கையில் போட்டிருக்காங்க பாருங்களேன். கையில் தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி தான் ஏதாவது ஒன்று நம்ம ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அது பெரிய பாப்பாவுக்கு பிடிக்குதோ இல்லையோ, சின்ன பாப்பா வேகமாக எடுத்துக்கும். ஸோ இந்த லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். இல்லைன்னா லிப்ஸ்டிக் இது வரைக்கும் ஒரு 4-5 லிப்ஸ்டிக் வாங்கி பெரிய பாப்பாவுமே சரி சின்ன பாப்பாவும் சரி 2 பேருமே லிப்ஸ்டிக்கை டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. ஸோ பொதுவாக நாங்கள் ஈஸ்டருக்கு கிளம்பணும் அப்படின்னாவே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்ட் டைமுக்கு போகணும், முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கணும். லேட்டாக கிளம்புனா திட்டுவாங்க. அப்படியே திட்டிகிட்டே இருப்பாங்க, சீக்கிரம் கிளம்புங்க, லேட் ஆகிடுச்சு அப்படின்னுவாங்க. கரெக்ட் டைமுக்கு அவங்களுக்கு மாஸ்க்கு போகலன்னா அவ்வளோதான். அதனால் கிளம்பும்போது ஈஸ்டர்னும் போதே எனக்கு அவங்க ஞாபகம் ரொம்ப வந்துடுச்சு, எங்கள் அம்மா ஞாபகம். லாஸ்ட் மினிட்ல ஃபாஸ்ட்டாக கிளம்புனதுனால கிளம்புறப்ப உள்ள வீடியோஸ் எடுக்கல. ஸோ சர்ச்சில் வந்துட்டு அந்த 12 கிறிஸ்து வந்து உயிர்ப்பிக்கிற அந்த காட்சி வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போது வந்து நிறைய பட்டாசுலாம் வச்சதுனால டிவினா குட்டி கொஞ்சம் பயந்துட்டு என்னை வந்து பக்கத்தில் இருந்துட்டு அம்மா அப்படின்னு நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் லைட் எல்லாமே ஆன் பண்ணாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் லைட் இல்லை. டிவினா குட்டிக்கு வந்து நார்மலாக வந்து என் மடியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் போய் அவங்க அக்கா கூட விளாண்டாங்க. ஆனால் சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ கிளாப்லாம் பண்ணிவிட்டு அதை பாட்டு படம் ஒரு மாதிரி லைட்டாக என்னமோ ஹம்மிங் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஆனால் லிடியா குட்டி ஆல்வேஸ் எப்போயுமே அப்படி தான், பாதி கேட்பாங்க பாதி கேட்க மாட்டாங்க. ஆமீன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஆமீன் அவங்க ஆமீன் மட்டும் தனியாக கேட்கும். ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கேண்டிலுக்காக நான் வந்துட்டு பேப்பரை அந்த கப்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அந்த கப்ஸில் ஓட்டையை போட்டு இந்த கேண்டில் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த கேண்டிலை வச்சு ஓட்டையை போட்டு நாங்கள் தனித்தனியாக வச்சுட்டோம். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 கப் இருந்ததுனால அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க லிடியா குட்டி. உடனே ஒன்று மேலே ஒன்று சேர்த்து ஸ்கூலில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்கம்மான்ட்டு ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டிகிட்டு இருந்தாங்க. டிவினா குட்டி அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க களைச்சி விடுறது, இவங்க அடுக்கிறது, இவங்க களைச்சி விடுறது, இதுதான் அவங்க 2 பேருக்குமே வேலையாக இருந்துச்சு. ஸோ டிவினாவுக்கு வந்து மாஸ் முடியறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூக்கம் வேறு வந்துருச்சு. மாஸ் முடியறதுலேயே தூங்கிட்டாங்க. பட் வந்து லிடியா குட்டி நல்லா தான் முழிச்சிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து தான் தூங்குனாங்க. ஈஸ்டர் மாஸு, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர் மாஸ் எல்லாமே நைட்டில் நடக்கும்போது மோஸ்ட்லி 2 மணி இந்த மாதிரி ஆகிடும். ஆனால் எங்கள் சர்ச்சில் எப்போவுமே 1:30க்கு தான் முடியும். ஆனால் இப்போ என்னமோ தெரில, கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் இந்த 3மே வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப டிலே ஆன மாதிரி தான் இருந்துச்சு. 2 o'clock ஆகிடுச்சு. எப்போவுமே 1:30க்கு எங்கள் சர்ச்சில் முடிஞ்சிடும். இந்த தடவை கொஞ்சம் லேட் தான். மாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு 3:30 ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.